ஓம் குருவே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் முருகன். பாகம் 32. இன்னைக்கு சஷ்டாசகம், அதில் வேதையின் ரகசியம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் பாருங்க. விருச்சிக ராசின்னு சொன்னால் சந்திரன் இந்த இடத்துல இருப்பார். எல்லா ஜாதத்துலேயும் சந்திரன் இங்கே தான் இருப்பார். ஓகேங்களா? இங்கே விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம், அது 4 பாதங்கள். கேட்டை நட்சத்திரம் 1 2 3 4 பாதம். இதுக்கு வேதை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியிலேருந்து 6வது ராசியில் வேதை இருக்கும். இங்கே அஸ்வினி நட்சத்திரம், சந்திரன் இங்கே இருப்பார். அஸ்வினி 1 2 3 4 பாதம். அனுஷத்துக்கு பரணி 1 2 3 4 பாதம். விசாகம் 4ஆம் பாதத்துக்கு கார்த்திகை 1ஆம் பாதம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதத்துக்கு கார்த்திகை மட்டும்தான் வேலையை வேலை செய்யும். மற்ற 2 6 8ஆவது தான் வேலை செய்யும். ஆனாலும் ஒரு பொருத்தம் இருக்கும். என்னென்னா 2 அதிபதி செவ்வாயாகவே வர்றதுனால அது ஒரு வசிய பொருத்தம் ஒன்று வரும் அந்த இடத்துல. இப்போ விசாகத்துக்கு கார்த்திகை எடுத்திங்கன்னா வேதை, சஷ்டாசகம், ராசி அதிபதி எல்லாமே இருக்கும். அது தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சஷ்டாசகம் வேதை ரகசியம் மட்டும்தான் பார்க்குறோம். அனுஷ நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் வேதை, கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் வேதை. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. இதுதான் வேதையின் ரகசியம். இப்போ அந்த ஷார்ட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த இடத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உதாரணமாக விசாக நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இருந்தால், அந்த மேசராசி சூரியன் இருந்தால் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது. ராகு இருந்தால் திருவாதிரை, சுவாதி அதையும் சேர்க்கக்கூடாது. இதில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தை சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் அதே தான். உதாரணமாக சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சுயசாரம் பெற்றுக்கொண்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரே நமக்கு வேதையாகவும் சஷ்டாசகமாக மாறிடுவார். பூர நட்சத்திரம், பூரட நட்சத்திரம் எல்லாமே பிறந்தவங்களுக்கு அந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் விதி. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு, கேட்டை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். அதனுடைய நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு குரு அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புனப்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அது வேலையாக மாறி வாழ்க்கையை சீர்குலைத்து விடும். விவாகரத்து வரைக்கும் போயிடும். அதுக்கு பிறகு அவங்க ஜாதகப்படன்படி எவ்வளவு பண இழப்புகள், உயிரிழப்புகள் ஏற்படுங்கிறத பொறுத்து அது வேறுபடும். அதுதான் சஷ்டாசகம் அண்டு வேதை அப்படிங்கிறது. இது போன்ற உங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு என்னுடைய நம்பர் போர்டில் கீழே இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இங்கே கால் நம்பர் இருக்குது 9786788988. பொருத்தம் பார்க்க 200 ரூபா தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இது விருச்சிக ராசிக்கு உள்ள பதிவு. அடுத்த பதிவில் தனுசு ராசிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் பாண்டிச்சேரி முருகன்.